ஹாய், வெல்கம் டு எஸ்பி ஆர்மி யூடியூப் சேனல். நான் உங்களில் ஒருவன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோன்னு சொல்றதா, இது மானகெட்ட வீடியோன்னு சொல்றதா, கேவலமான வீடியோன்னு சொல்றதா, இல்லைன்னா மக்களுக்கு யூஸ்ஃபுல் வீடியோவான்னு சொல்றதான்னு எனக்கே தெரியல. விர்ச்சுவல் வாரியர்ஸ் தமிழக வெற்றி கழகத்துல இருக்காங்க. அது யாரு என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இன்க்ளூடிங் நான் கூட பேசிட்டு இருக்கேன், என்ன கூட அப்படி சொல்லலாம். ஆனா நான் கூட கிடையமா இருக்கனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா டிஎம்கே என்ன பண்ணிட்டாங்க, ஜென்சி ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணி பிக் பாஸ் ஜூலில இருந்து கடைக்குட்டி வரைக்கும் எடுத்து போட்டிருக்காங்க. அதெல்லாம் ரைட்டு. ஆனா அவனுங்க பேசுற பேச்சு ஏற்கனவே அழிஞ்சு போன கட்சியை கூட கொஞ்சம் அழிச்சிருவாங்கன்னு போல. அதாவது ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆகி போச்சு. இவங்க தலைவர்கள் எவ்வளியோ அதே வழியை தான் இன்னைக்கு வரைக்கும் இவங்க ஃபாலோ பண்றாங்க. எவனும் உருப்படியா நல்ல வழியாவோ நல்ல விதமாவோ இருக்கணும்ட்டு இவங்களுக்கு எண்ணமே கிடையாது போல. பொய்ய பிரச்சாரம் பண்றானுங்க, கடைசியில மாட்டிட்டு அவங்களே அசிங்கப்படுறாங்க. இதே மாதிரிதான் டிஎம்கேவும் பண்ணிட்டு இருந்துச்சு. அதனாலதான் இன்னைக்கு கேவலப்பட்டு போய் நிக்கிறாங்க. அவங்க இதுக்கு மேல பண்ணிருக்காங்க, அதனாலதான் இன்னைக்கு எவ்வளவுப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் இந்த ஜென்சிய சொல்றேன். இப்போ அன்பானந்தம்ட்டு ஒருத்தனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணாங்க, ஞாபகம் உங்களுக்கு. அரெஸ்ட் பண்ணி வார்னிங் கொடுத்து இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுன்னு 1/2 மணி நேரம் அறிவுரை கொடுத்திருக்காங்க அவங்களுக்கு. ஏன் இப்படி பேசுறீங்க, இதெல்லாம் தப்பு. தமிழக முதலமைச்சர்னா தமிழ்நாடு பிரைட். நீங்க அப்போ அவர் கேட்டிருக்காரு, அப்போ உங்க ஆளுங்க மட்டும் எங்க முதலமைச்சரை பத்தி, எங்களோட மு.க. ஸ்டாலின் பத்தி பேசு. ஏன்னா அவர் வரலாறு அப்படியா, அதனால பேசுறாங்க. இவங்க நீங்க பொண்டாட்டி கதை, இந்த கதை, அந்த கதை எல்லாம் பேசுறீங்க. அந்த மாதிரி யாராவது பேசி கேட்டிருக்கீங்களா? நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்களோட மனைவி அப்படின்ட்டு யாராவது என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? இல்ல. அவங்களுக்கு அவங்க பர்சனல் லைஃப்ல 1000 சர்ச்சைகள் இருக்கு. ஆனா இவங்க பர்சனல் லைஃபை தவிர இவங்களுக்கு வேற எதுவும் எடுக்கவே தெரியாது. ஏன்னா அட்டாக் பண்ண தெரிஞ்ச ஒரே வழி அது ஒண்ணுதான். யாராலையும் இவங்களை அழிக்க முடியலன்னா இவங்களே அழிச்சுப்பாங்க. சேலை, அதாவது இது ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, நூலை போய் சேலை தாயை போல் பிள்ளைன்ட்டு. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இப்ப நான் காட்ட போற வீடியோ, அதையும் பாருங்க. அவன் இந்த தமிழ் இனத்துக்காக தான் அவன் வந்து பேசினான், தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் பேசினான். அவன் வந்து யாரையும் வந்து புண்படுத்தணும்னு பேச கிடையாது. அவன் ஏற்றுக்கொண்ட தலைவனை வந்து தவறா பேசும்போது அதுக்கு பதிலடி கொடுத்தான். அதுக்கு பதில் தான் சொன்னானே தவிர யாரையும் புண்படுத்தணும் இல்ல. இப்ப தெரியுதா அந்த அன்பானந்தம் ஏன் அந்த மாதிரி பிஹேவ் பண்றான்? ஹலோ, யார்? சஞ்சயா? ஜெய்சன் சஞ்சயா? ஓ, சிஎம் ஓட பையனா? ஓ, பொம்மை முதலமைச்சரோட பையன் ஜெய்சன் சஞ்சய். சொல்லுங்க ஜெய்சன் சஞ்சய், எப்படி இருக்கீங்க? ஓ, ஓகே. அப்பனா காணுமா? அது நான் என்னங்க பண்ணிட்டா, அவர் இங்கதான் பனையூர்ல இல்லைன்னா பட்டினமாக்கத்துல இருப்பாரு. பட்டினமாக்கம் போனா பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. அட என்னங்க பண்றது, 4 மணிக்கு மேல நடிகைகளோட ஜாலியா உல்லாசமா இருக்காரு. உங்க அப்பா பெத்த மகனுக்கு இடம் இல்லையா? சரி, ஓகே, பனையூர்ல போய் பாருங்க. ஓ, பனையூர்லயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா வேற நடிகையோட இருக்காங்களா? என்னங்க பண்றது, எனக்கு புரியல. அம்மாக்கு நீதி வேணுமா? ஓ, கணவனை தேடும் மனைவி. ஓ மை காட், என்ன சஞ்சய் பண்றது? இந்த மாதிரி ஒரு கேவலமான மனித பிறவியை தான் உங்க அப்பனை இந்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. இந்த மாதிரி எங்களுக்கு நக்கல் நையாண்டையெல்லாம் பண்ண தெரியும். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜோசப் விஜய் அவர்களே, பொம்மை முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே, உங்க அம்மா நல்லபடியா உன்னை வளர்த்து இது தப்புப்பா இது பண்ணக்கூடாதுப்பான்னு சொல்லியிருந்தா அந்த பையன் அதுக்கேற்ற மாதிரி பேசியிருப்பான். ஆனா தாயே இந்த மாதிரி பேச்சு பேசும்போது பையன் பேசுறதுல ஆச்சரியப்படுறதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. டிஎம்கே காரங்க தான் இந்த பொழப்புல இருக்காங்கன்னா அவங்க கூட இருக்க கட்சியில சேர்ந்தவங்க எல்லாருமே இந்த பொழப்புல தான் இருக்காங்க. இவங்களை கடைசி வரைக்கும் திருத்த முடியாது போல. கடவுளே நினைச்சாலும், படைச்ச கடவுளே நினைச்சாலும் இவங்களை திருத்த முடியாது. கொலை குற்றவாளியா இல்ல பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டாரா, கொள்ளை அடிச்சிட்டாரா, என்ன அவ்வளவு பெரிய தப்பு அவர் பண்ணிட்டாரு? மத்தவங்க எல்லாம் இதை பார்த்து பயந்துருவாங்க, யாரும் ஆதரவா பேசுறதுக்கு வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம். அப்படி மட்டும் நினைச்சிடாதீங்க. திமுக காரன் எவனும் இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் பார்த்து பயப்படுற ஆள்லாம் கிடையாது. ஒருத்தனை கைது பண்ணா அவனுக்காக 10 பேர் வருவான், அந்த 10 பேரை கைது பண்ணா அவனுக்காக 100 பேர், 100, 1000 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஏன்னா இவங்க ரத்தத்துல ஊறி போனது ஊழல், அசிங்க பிடிச்ச வார்த்தைகள், அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறது, எப்படி அடுத்தவனோட பர்சனல் லைஃப்குள்ள பூந்து பேசுறதுன்ட்டு இவங்க தலைவர் முதல் உங்க கடைசி அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் இதை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நல்ல விஷயத்த கடைசி வரைக்கும் இவங்க தெரிஞ்சுக்க போறது இல்ல. இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவை பார்ப்போம். See you, bye from USP Army யூடியூப் சேனல்.